ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த மூவியில். அண்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்த்தோன்னா நாங்களே ஸ்டன் ஆகிட்டோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். அண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நல்லா வரணும் மூவி, எல்லாருமே ட்ரை பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். நடிகை சாந்தியை ஒரு வார்த்தைகள் ஷேர் பண்றதுக்கு அழைக்கிறேன். குட் ஈவினிங் டு ஆல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் சார் அது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு இந்த மூவி. ஸோ நான் எப்படி பண்ணுவேன் எதுவுமே சார் தெரியாது. பட் இருந்தாலும் என்னை நம்பி நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மற்ற எல்லாருமே என்னை நம்பி இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மூவி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நான் எதிர்பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சூப்பராக இருக்குது. மூவி நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ சாந்தி. இந்த படத்துக்கு சிஜி பண்ணியிருக்க சதீஷ் சார் அவர்களை பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லாரும் ப்ளஸ் பண்ணிக்கங்க. நல்லா வரணும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு வார்த்தைகள் பேச வைக்கிறேன். வந்திருக்கும் பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் அனைவருக்கும் நன்றி. என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. படத்தில் எனக்கு ஒன் ஆஃப் த வில்லனா வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்னேஷ் அவர்கள் மனவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படம் சூப்பராக வந்திருக்கு. வித்தியாசமான இப்போ வந்துட்டு இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக வந்திருக்கு. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது மீடியா கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களை நம்பி தான் இறங்கியிருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் படத்துக்காக. கண்டிப்பாக ஒத்துழைப்பாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம பார்த்த அழகான விஷுவல்ஸினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஜோன்ஸ் ஆனந்த் அவர்களை பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மேடையில் இருக்க அனைவருக்கும் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். சாரை ப்ரொடியூசரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் விக்னேஷ் மூலயமா. ஒரு டைம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் சாரை பார்க்குறேன். அவர் கொடுத்த கமிட்மெண்ட். விக்னேஷ் எனக்கு தம்பி. எனக்கு சுவாதி கொலை வழக்குன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நான் சினிமாட்டோகிராஃபர், தம்பி ஏடி ஒர்க் பண்ணார். அப்போது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு. நான் படம் பண்ணும்போது உங்களை வச்சு தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 8 வருஷம் ஆயிடுச்சு. 7வது வருஷம் போன வருஷம் முன்னாடி என்கிட்ட ஆனால் படம் பண்ண போகிறேன், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில பேர் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, போகிற போக்கில் அப்படியே மாறிட்டு போயிட்டே இருக்கும். இந்த பையன் கொடுத்த கமிட்மெண்ட் அந்த ஒன்றுத்துக்காகவே என்னுடைய சில ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. அந்த டைம் அதையெல்லாம் வேறு ஒருத்தரை மாற்றி வச்சுட்டு நான் தம்பிக்காக ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். அந்த கமிட்மெண்ட் எப்போதுமே தம்பிகிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. எனக்குன்னு இல்லை, யாருக்கு கொடுத்தாலுமே. அதேமாரி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். சேலரி விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க. சின்ன கம்பெனி இதை நான் விக்கி என்கிட்ட சொன்னார், நீ படம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு சம்பளம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன்ட்டு. அதேமாரி பண்ணார். என்னோட சேர்ந்து வேலை செஞ்ச எல்லாத்தையுமே லைட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்கும்போது படம் முடிஞ்சு அடுத்த 10 நாள் எல்லாருக்குமே வந்துடுச்சு. அந்த விதத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. யாருமே என்கிட்ட சில பேர் என்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்பாங்க, ஆனால் சார் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சில கம்பெனி வேலை செய்யும்போது. இந்த விஷயம் இந்த கம்பெனியில் இல்லை சார். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும். அப்பப்போ பண்ணும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு வேண்டிக்கிறேன். மற்றபடி ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே படத்தில் பண்ணும்போது அத்தனை பேருக்குமே நன்றி. சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. என்னன்னா லாஸ்ட் படம் என்னோட டைனோசர்ஸ்
அந்த படத்தை ரொம்ப நல்ல விதமாக கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்திங்க. அதே எஃபோர்ட்டு அதே கஷ்டம் இந்த படத்துலையும் போட்டிருக்கோம், அதே உழைப்பு போட்டிருக்கோம். கொண்டு போய் நல்லபடியாக சேர்ப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். பாஸ் என்கிற பாஸ்கரன் கும்கி மாதிரியான படங்கள்ல தன்னோட சிறந்த நடிப்பு மூலியமா ரசிக்க வச்ச நடிகர் அஸ்வின் அவர்களே பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்து சார், என்னோட மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்கள். ஆக்சுவலி சொல்ல போனால் இன்னைக்கு படம் எடுக்கிறது வந்து ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ தூரம் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அது உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார். கண்டிப்பாக ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது படம் பண்ணுறதுன்றது. தேங்க்யூ விக்கி ப்ரோ, நிஷாந்த் ப்ரோ, பாலா சரவணன். இந்த படம் பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஒரு ஃபன், அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்கலாம். ப்ளஸ் அவங்க எல்லா படத்துக்கும் எனக்கு வந்து நிறைய எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க, இதுக்கு ஒரு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நெல்சன் சார் பொதுவாக அவருடைய படங்கள்ல நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அந்த வகையில ஜெயிலர் விநாயகன் சாரனுடைய கேரக்டருக்கு நிகரா நம்ம எல்லாருக்கிட்டையுமே அவருடைய நடிப்புனால தேட்டர்ல என்ஜாய் பண்ண வச்ச ஜெயிலர் அர்ஷத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பேச அழைக்கிறேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நிற்கிறேன்னா அது நெல்சன் தான் காரணம். வந்திருக்க மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் பிளேடி பேக்கர் ஷூட்டில் இருந்தேன். எனக்கு ஒரு கால் வந்தது. டைரக்டர் விக்னேஷ் பாண்டியன் கால் பண்ணாரு. எப்போவுமே அசோசியேட் டைரக்டராக தான் பேசுவாங்க. இவர் டைரெக்டாக பேசினார். பிரதர் இது மாதிரி டேட்ஸ் வேணும், இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அது பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ஆனால் இங்கே அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்சம் இப்படிவான ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போயினுக்குது போல். ஆக்சுவலாக பேசலாம். ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலாக. இவர் பேசினது ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலாக நான் அங்கே அப்படியே உடனே வந்துட்டேன். ஆனால் நான் வரேன், நான் பண்ணுறேன்னு நான் எதுவுமே பேசலை. பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசினார். இருக்கிறேன் என்னன்னா அந்த அவங்க ஊருக்கு போயிருந்தேன். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பயங்கரமாக பிரியாணி சாப்பாடு ஜாலியாக இருந்தேன். ஒரு 3 மாதம் பயங்கரமாக நல்ல அன்பாக பார்த்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்ல மனசு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னா டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க. எல்லாமே யாரும் காசுக்கோசரம் வேலை செய்யலை. எல்லாம் இங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க. ஃபைட் மாஸ்டர்லாம் அவ்வளோ நல்ல பேர். கேமராமேன் பாருங்க அவ்வளோ சொன்னாங்க. எல்லாம் ஒரு அன்புக்கு வேலை செய்கிறாங்க. இது மாதிரி தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும். நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். மீடியா ப்ளீஸ் ஹெல்ப் தம். ஓகே, கண்டிப்பாக படம் வந்ததுன்னா நல்லபடியாக இதாகவும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கேமராமேன் ஹீரோ ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? அதை ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க, பக்கத்தில் வந்துட்டேன். பேர் என்னது? இல்லை நிஷாந்த் தெரியும், அதை வேறதான்னு சொன்னீங்க. ரூசோவா, அது வாயில நுழையில. நம்மளுக்கு இந்த சந்தான ஒரு படத்தில் கேட்பார்ல, அந்த என்ன படம் வந்து வானம் படத்தில் ப்ரோ, அந்த மாதிரி ப்ரோ ரூசோவா. நிஷாந்த் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன், அதுக்குமா கூட வரல மாறன் அண்ணன், அதுக்குமா கும்கி, அஸ்வின் தெரியல வேற யார், ஃபைட் மாஸ்டரு வேற யார் தெரியல இருக்காங்க, நம்ம யாரும் சொல்லுவோம். எல்லாத்துக்கும் சேர்த்து செல்வா, எல்லாருக்கும் நம்ம ராஜ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தயவுசெய்து மீடியாவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாம் ரொம்ப அன்பானாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் படம் சொன்னதுமே நம்மளுடைய மைண்டுக்கு வருது அந்த படத்தினுடைய தீம் மியூசிக்கும் தப்பெல்லாம் தப்பே இல்லைன்ற பாடலும் தான். அண்ட் படத்தினுடைய கதையை ரொம்பவே ஷார்ட்டாவே அந்த படத்துல அந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டான்ற ஒரு ஆல்பம் சாங் மூலியமா பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானவர். இன்னும் பல படங்கள்ல பாடல்கள் எழுதிட்டு இருக்காரு. ரொம்பவே பிஸியா இருக்கிற கவிஞர். இந்த படத்துல எல்லா பாடல்களையுமே எழுதின பாடல் ஆசிரியர் அஸ்மன் அவர்களை பேச அழைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும். துன்பங்கள் வந்து எம்மை தூக்கி நிறுத்தும். துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும். நாம் துடிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும். எதிர்கால கதவினிடம் சாத்தி கிடக்கும். நாம் எந்நாளும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும். ஊடகத்துறையில் இருந்து தமிழ் சினிமாவிலே பாடலாசிரியராக நான் 2012ஆம் ஆண்டில் திரு விஜய் ஆண்டனி அவர்களால் நான் படத்தினூடாக அறிமுகமானேன்.
இந்த மேடையில் நான் நிற்பதற்கு அவர்தான் ஒரு காரணமாக இருக்கிறார். அவருக்கு என் வாழ்நாள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் என்னுடைய 10 ஆண்டு கால முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அதற்கு பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன் பாடலாசிரியராக. இந்த படத்தில் பாடல் எழுதுவதற்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி தோழி காயத்ரி சான் அவர்கள் தான் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். திரைப்படத்திலே ஒரு பாடல் தான் எழுதுவதற்கு நான் வந்தேன். அந்த பாடல் என்று ஒளிபரப்பாகவில்லை, வா தயங்காதை மாமா என்ற பாடல். அந்த பாடலை பார்த்துவிட்டு இயக்குனர் அவர்கள் எனக்கு முழு பாடலையும் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கினார். என்னை நம்பி இந்த மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். தொலைபேசியிலே நாங்கள் நேரடியாக சந்திக்காமலே தொலைபேசியில் தான் என்னுடைய கதைச்சூழலை கேட்டுக்கொண்டு நான் பாடலை எழுதினேன். அதே போன்றதே இசையமைப்பாளர் சமந்த்நாத் அவர்களை நான் நேரில் சந்திக்கவில்லை. இசை மெட்டினை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருந்தார். அந்த பாடலை மிகவும் 4 பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன. நிச்சயமாக இதிலே அரவிந்தாக்சன் பாடியிருக்கின்ற உசுரே உசுரே என்ற பாடல் நிச்சயமாக காலம் கடந்து வைக்கின்ற பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த திரைப்படத்திலே கொஞ்ச நாள் ஒரு தலைவா அந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கின்ற இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும், அன்புக்குரிய நண்பர் இசையமைப்பாளர் சமந்த்நாத் அவர்களுக்கும், அதே போன்று இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்துக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.